Welcome to Welcome to Min Bim Min Bam Bim Bam channel. channel. Min Bim Bam. Min Bim Bam. தஞ்சாவூர் நகரம் தோன்றுவதற்கு முன்பு சோழர்களின் தலைநகராக வல்லம் இருந்தது. முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட கோவில்தான் வல்லம் ஏகௌரி அம்மன் கோவில். சோழர்களின் வழிபாட்டு தலமாகவும் குல தெய்வமாகவும் அவர்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வம்தான் இந்த வல்லத்து காளி. இந்த கோவிலின் வரலாற்றையும் சிறப்புகளையும் பார்ப்போம். அருள்வாக்குப்படி சுமார் 3500 ஆண்டுகள் பழமையானது என்றும் வரலாற்று சான்றுகளின்படி சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான கோவில் என்றும் கூறப்படுகிறது. தஞ்சாசூரன் எனும் அரக்கன் தவமிருந்து சிவனிடம் சாகா வரம் பெற்றான். பிறகு அவனுக்கு ஆரவம் அதிகமாகி நாட்டு மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்திக் கொண்டு இருந்தான். இதனை பொறுக்க முடியாமல் அனைவரும் சிவபெருமானிடம் வந்து முறையிட்டனர். ஆனால் அவன் ஏற்கனவே ஆண்களால் சாகா வரம் பெற்றதால் அம்பாளிடம் தஞ்சாசூரனை அழிக்க சிவபெருமான் ஆணையிட்டார். சிவபெருமானின் ஆணைப்படி அம்பாள் அசுரனை அழிக்க 8 கைகளுடன் ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனத்தில் புறப்பட்டாள். அசுரனுக்கும் அம்பாளுக்கும் கடும் சண்டை மூண்டது. அவன் பல அவதாரத்தில் அம்பாளை எதிர்த்து கடும் சண்டையிட்டான். இறுதியில் அவனது மூதாதையர்களின் அவதாரமான எருமைகரா அவதாரத்தில் சண்டையிட்டு தோற்றான். அம்மன் அவனை கழுத்தை அறுத்து வதம் செய்தாள். அசுரன் உயிர் பிரியும் நேரத்தில் ஆணவத்தில் மக்களை துன்புறுத்திய என்னை மன்னித்து இந்த பகுதி எனது பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதன்படி அந்த ஊர் தஞ்சாவூர் என்று அழைக்கப்பட்டது. அசுரனை வதம் செய்த அம்பாள் கோவம் குறையாமல் அதே உக்கிரத்தோடு அந்த பகுதியில் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தாள். அதனால் அந்த பகுதி முழுவதும் வறண்டு நீர்நிலைகள் நீரற்று நிலங்கள் கருகி போயின. இதனால் தேவர்களும் மக்களும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். நிலைமையை அறிந்த சிவபெருமான் அம்பாளை பார்த்து, ஏ கௌரி, கொஞ்சம் சாந்தமாக இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி அம்மன் நெல்லிப்பள்ளம் என்ற குளத்தில் மூழ்கி எழுந்தாள். அவள் கோபமும் தணிந்தது. பிறகு பூங்காவனம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் கோவில் கொண்டு அமர்ந்தாள். அந்த பூங்காவனம் என்று சொல்லப்படுகின்ற பகுதிதான் என்று வல்லம் என்று அழைக்கப்படுகிறது. வல்லவன் என்று அழைக்கப்பட்ட ஒரு சோழ தேசத்து மன்னன் இந்த பகுதியில் ஆட்சி செய்த காரணத்தினால் இது வல்லம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் அம்மன் ஒன்றன் கீழ் ஒன்றாக 2 முகங்களுடன் காட்சி அளிக்கிறாள். கீழே இருக்கும் முகம் விஸ்வரூபம், மேலே இருக்கும் முகம் சாந்த சுரூபம். தனது 8 திருக்கரங்களில் 8 விதமான ஆயுதங்களான சூலம், கேடயம், கத்தி, உடுக்கை, கிளி, மணி, கபாலம் என்ற ஆயுதங்களை ஏந்தி காட்சி தருகிறாள். ஏகோரி அம்மன் தனது வலது பக்கம் ராகுவையும் இடது பக்கம் கேதுவையும் கொண்டு அருள் பாலிக்கின்றாள். இது ஒரு ராகு கேது பிரார்த்தனை ஸ்தலமாகும். வடக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த திருக்கோயில் 2 திருச்சுற்று மதில்களுடன் காணப்படுகின்றது. கருங்கற்களால் எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இங்குள்ள அம்மனுக்கு பரிவார தேவதைகளாக மதுரை வீரன், சங்கிலி கருப்பன், சாலிய காத்தான், லாட சன்னியாசி, பட்டவர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் கிராம தேவதைகளாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். தேவிக்கு அருகில் சுப்பிரமணியர் தனி மண்டபத்தில் கோவில் கொண்டும் வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் சப்த கன்னிகள் தனி மண்டபத்தில் இருந்து கொண்டு அருள் பாலிக்கின்றனர். தஞ்சாசூரனை வதம் செய்த நாளான ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் தீமிதித்தும் காவடி எடுத்தும் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தும் அம்மனை சாந்தப்படுத்துகின்றனர். தஞ்சனை சம்ஹாரம் செய்ததன் நினைவாக எருமை கிடா பலியும் கொடுக்கப்படுகின்றது. இது தவிர ஒவ்வொரு மாதம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். கார்த்திகை மாதம் அணையா விளக்கும் ஆடிப்பெருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் வல்லத்து மக்களுக்கு வலம் வந்து மக்களுக்கு தரிசனம் தருவாள். சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி மகா சண்டி ஹோமம் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறும். இத்தலத்தில் வெள்ளிக்கிழமை அஷ்டமி தினங்களில் அம்பாளுக்கு உகந்த நாள் என்பதால் நிறைய பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களுடன் வந்து விளக்கு ஏற்றி வழிபட்டு செல்வார்கள். இத்தலத்தில் முதன்மை சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும்
வரம் கொடுக்கின்றாள். இது தவிர பில்லி சூன்யம், ஏவல், உடல்நலக் கோளாறு, தொழில் நஷ்டம் போன்ற அனைத்திற்கும் மக்கள் வேண்டுதல்களுடன் வந்து அம்மனை தரிசித்து நலம் பெறுகின்றனர். இந்த கோவிலில் பெண்கள் அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதால் பெண்கள் பெருமளவில் வந்து விளக்கு ஏற்றி வழிபட்டு செல்கின்றனர். ஏகௌரி அம்மன் எல்லா இன மக்களுக்கும் குலதெய்வமாக விளங்குகிறாள். இந்த அம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் உலகத்தின் எல்லா இடங்களிலும் வசிக்கின்றனர். அவர்கள் வருடத்தில் ஒரு முறையிலும் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்கின்றனர். பக்தர்களின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தீயவர்களின் எண்ணங்களையும் அழித்து தன்னிடத்தில் வாழ்வில் ஒரு முறையேனும் வந்து சென்ற தனது பக்தர்களுக்கு உறுதுணையாக இருந்து மன வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் அருளும் சிறப்புமிக்க ஏகௌரி அம்மனை நாமும் தரிசிப்போம். அம்மன் அருளை பெறுவோம். ஸ்ரீ ஏகௌரி அம்மன் துணை.